வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானதி வழக்கம் போல் பாண்டிக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, நீ எனக்கு ஒரு வண்டி கூட வாங்கி தரல, அப்புறம் நான் எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வானதி கேட்க, சரி அப்போ அந்த டாக்டர் வண்டி கொடுத்தார்ல அவரையே போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு பாண்டி சொல்ல, அவர் ஓகே சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் தான் அப்படின்னு வானதி சொல்ல, எழுந்திரிச்சு போடி அப்படின்னு பாண்டி சொல்ல, ரெண்டு பேருக்கும் பெரிய வாக்குவாதம் ஆயிடுது. நைட்டு பாண்டியை வானதிக்கு கால் பண்ண, வானதி காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு நீ பேசுனதுக்கு சாரி சொல்லுன்றாங்க. ஏண்டி நீ தானேடி என்னை கண்ணா பின்னான்னு பேசின, நீ என்ன வாய மூடிட்டா இருந்த, நான் மட்டும் எதுக்கு சாரி சொல்லணும்னு பாண்டி கேட்குறாரு. சொல்ல முடியுமா முடியாதான்னு வானதி கத்த, சரி சாரின்னு முடிக்கிறாரு பாண்டி. சும்மா தான் கூப்பிட்டேன், நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்ல, வானதி கடுப்பாயி ஏய் பாண்டி அப்படின்னு கத்திட்டு இருக்க, ஃபோன் கட் ஆயிடுது. பக்கத்தில் படுத்திருக்க அவங்க பெரியம்மா செம்பருத்தி, யார்கிட்ட பேசுன, உன் பாய் ஃப்ரெண்டு கிட்டேயா அப்படின்னு கேட்குறாங்க. வானதி அதிர்ச்சியா, நீ தூங்கலையா பெரியம்மா இன்னொன்று கேட்குறாங்க. நீ கத்துல நான் எங்கடி தூங்குறது, ஆமாம் என்ன இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு செம்பருத்தி கேட்க, அதெல்லாம் எப்பவும் எங்களுக்குள்ள நடக்கிறது தான், சீரியஸாலாம் ஒன்றும் இல்லைன்றாங்க வானதி. அது சரிங்கிற வானதியோட பெரியம்மா, இப்படி உங்களை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கவங்க தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்ல, அப்படியா அப்போ நீயும் பெரியப்பாவும் கூட இப்படி தான் சண்டை போட்டுக்குவீங்களான்னு வானதி கேட்குறாங்க. அதெல்லாம் நிறையவே போடுவோம், ஆனால் ஓ வயசுலலாம் நான் வாயவே திறந்ததில்லப்பா, கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் சண்டையே ஆரம்பிச்சுது அப்படின்னு அவங்க பெரியம்மா சொல்ல, தூங்கிட்டீங்கன்னு நினச்சி தான் நான் பேசினேன், இப்படி எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னையவே ஓட்டுறேங்கிறாங்க வானதி. நீ எப்போ இந்த வீட்டை விட்டு கிளம்புவ அப்படின்னு வானதி கேட்க, ஏய் என்னடி இப்படி பேசுறேன்றாங்க அவங்க பெரியம்மா. எனக்கு ஃபோன் பேச கூட இந்த வீட்டில் ப்ரைவசி இல்லை, நொய்யின்னு இந்த பாரு நீ ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க வானதி. உங்க அப்பா வீடு பார்த்து கொடுத்தா நான் பாட்டுக்கு கிளம்ப போறேன் அப்படின்னு செம்பருத்தி சொல்ல, அப்பா கிட்ட உனக்கு வீடு சீக்கிரம் பார்க்க சொல்கிறேன் இரு அப்படின்னு வானதி சொல்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீயும் உன் பங்குக்கு சொல்லுன்றாங்க அவங்க. அப்படின்னு வானதி வெறுப்பா இருக்க, ஏன் வானதி உன் ஆள் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்குறாங்க உங்க பெரியம்மா. வானதி பெருமையாக சிரிச்சிட்டு சொந்தமாக மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கான் அப்படின்னு வானதி சொல்ல, பா உன் ஆளுன்னு சொன்னதுமே வாயெல்லாம் பல்லா இருக்கு அப்படின்னு அவங்க பெரியம்மா கேட்க, வானதி அப்படியே வெக்கத்தில் சிவந்து போறாங்க. ஆமா பேர் என்னன்னு கேட்குறாங்க. பேரு பாண்டியன், பேர் கொஞ்சம் பழைய பேரா இருக்குன்னுலாம் நினைக்காதீங்க, ஆள் பார்க்க செம்ம ஸ்மார்ட்டா இருப்பான், பயங்கர அமைதி, இப்பதான் நான் அவனை கொஞ்சம் கொஞ்சமா பேச வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற வானதியை பார்த்து, அம்மா தாயே நீ நல்லவளா இல்லை கெட்டவளான்னு கேட்க தோணுது, ஏது சண்டை போட்டு ஃபோனை வைக்கிறியே அதா அப்படிங்கிறாங்க செம்பருத்தி. பட்டுன்னு அவங்க கையில் அடிக்கிற வானதி, குறுக்க பேசாத பெருசுன்றாங்க. சரி பேசல விடு, நேரம் கிடைக்கும் போது உன் ஆளை அறிமுகப்படுத்துறியா அப்படின்னு செம்பருத்தி கேட்க, உடனே சந்தோஷமா கண்டிப்பா பெரியம்மா, சீக்கிரமே அவனை பார்த்து உனக்கு இன்ட்ரோ தரேன் சரியா அப்படின்னு வானதி கேட்க, அவங்களும் சிரிப்போட சரிங்கிறாங்க. ரொம்ப கனவு காங்காம தூங்கு, நாளைக்கு ரெண்டு பேரும் போய் கடையை திறக்கணும்ல அப்படின்னு செம்பருத்தி சொல்ல, ஆமான்னு தலையாட்டிட்டு அப்படியே சிரிப்போட கண்ணை மூடுறாங்க வானதி. அடுத்த நாள் பொழுது விடியுது. நிலா கதவை திறந்துட்டு வெளியே வர்றாங்க. டேய் செம்மையா இருக்குடா அப்படின்னு சோழன் சிரிக்க, பாண்டி எப்பவுமே சாமி பட ஓரமா உட்காருவாரு, அங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. பல்லவன் ஒரு சேரை போட்டு டிவியை பார்த்துட்டு இருக்காரு. மூணு பேரும் ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க. வெளியே வந்த நிலா பல்லவன் கிட்ட வந்து நிக்க, அவர் எந்திரிச்சு சேரை விட்டுட்டு, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, அண்ணி நோட்டோட வந்திருக்காங்க அப்படிங்கிறவரு சோழன் பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு, ஏன்னி நிச்சயத்தோட செலவு கணக்கு எழுத போறீங்க அதானேன்னு கேட்குறாரு. பல்லவா சும்மா இரு, கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காத அப்படின்றாங்க நிலா. டேய் இதையே நான் சொல்லியிருந்தா சோழன் அப்படின்னு அதட்டி இருப்பா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்கும்போதே, சோழன் அப்படிங்கிறாங்க நிலா. இதோ பார்த்தல்ல அப்படிங்கிற சோழன் யூ கண்டினியூங்கிறாரு. அப்போ மார்ச் பாஸ்ட்ல நடக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காரு நடேசன். அவரை பார்த்ததுமே நிலா அங்கிள் அப்படின்னு கூப்பிட போனவர் அப்படியே ஒரு ஆஃப் சர்க்கிள் அடிச்சு எஸ்
அப்படிங்கிறாரு. எங்க போறீங்கன்னு நிலா கேட்க, தண்ணி குடிக்க போறேம்மா அப்படின்னு சொல்ல, குடிச்சிட்டு வந்து உட்காருங்கன்றாங்க நிலா. உட்காரவா? ஏன் என்னங்கிறாரு நடேசன். ஆமா, இங்க வச்சு எல்லாரும் பேசணும், நீங்க தண்ணியை குடிச்சிட்டு வாங்கன்றாங்க நிலா. வாட் மேட்டர், ஐ டோன்ட் நோ, கமிங் அப்படின்னு கிச்சனுக்கு போறாரு அவரு. இவரை வச்சு என்னன்னே பண்றது அப்படின்னு சோழன் கிட்ட கேக்குறாரு பல்லவன். அண்ணே சேரண்ணே அப்படின்னு நிலா கூப்பிட, கிச்சன்ல இருந்து டொடங்கின ஒட்டகச்சிவிங்க மாதிரி தலையை நீட்டிகிட்டே வர்றாரு சேரன். என்னப்பா என்ன விஷயம்னு கேட்க, ஒரு நிமிஷம் இருங்க, அங்கிள் வரட்டும்ன்றாங்க நிலா. சரிப்பான்னு சேரன் சொல்ல, என்னம்மா சொல்லு அப்படின்னு அவரோட ரெகுலர் பிளேஸ்ல செம்போட வந்து உட்கார்றாரு நடேசன். பல்லவன் சொன்னது கரெக்டு தான், நம்ம சைட்ல இருந்து நிச்சயத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் போடணும், அதுக்கு தான் எல்லாரையும் வர சொன்னேன்னு நிலா சொல்ல, பாத்தியா அண்ணிய நான் எவ்வளோ கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு அப்படின்னு பெருமையா சோழனை பாக்குறாரு பல்லவன். சரி, நிச்சயத்துக்கு பேசிக்கா என்ன வேணும்னு நிலா கேட்க, முதல்ல பொண்ணு மாப்பிள்ளை வேணும், அதை எழுதிக்கொண்டாரு நடேசன். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க நடேசன். உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும், அதுவும் பர்டிகுலரா சேரனை பொறுத்த வரைக்கும், ஒருத்தர் இருந்தா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, அந்த 2 பேரும் தான் ரொம்ப முக்கியம். அங்கிள் அப்படின்னு நிலா கூப்பிட, அப்படிங்கிறாரு. இந்த கான்வர்சேஷன்ல ஹெல்த்தியா பார்ட்டிசிபேட் பண்றதுனா மட்டும் இங்க இருங்க, இல்ல நான் எழுந்திருச்சு போயிருங்கன்றாங்க நிலா அசால்ட்டா. அவரும் தேங்க்யூ அப்படின்னு எழுந்து போக, அங்கிள் அப்படின்னு நிலா கூப்பிட, எழுந்தவரு என்ன வாங்குறாரு, உட்காருங்க அப்படின்னு நிலா சொல்ல, என்னம்மா இது, நீ தான் எந்திரிச்சு போங்கிற, நீ தான் உட்காருங்கிற அப்படின்னு கேட்க, உட்காருங்கன்னு மிரட்டுறாங்க நிலா. ஏதாவது ஒன்னு சொல்லுமா அப்படின்னு சலிச்சுக்கிட்டே உட்கார்றாரு அவரு. சொந்த பையனுக்கு நிச்சயம் நடக்க போகுது, நீங்க எழுந்திருச்சு போறீங்க, அமைதியா உட்காருங்க அங்கிள் அப்படின்னு நிலா சொல்ல, அவரு ஆங்கிறாரு. எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஆரம்பத்திலேயே இவர் அலப்பறை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து என்ன நடக்க போதோ தெரியலன்ற கடுப்போட பாக்குறாரு சோழன். என்னைய விட்டுட்டு போய் நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிச்சிட்டு வந்தீங்கல்ல, இப்ப எங்கிட்ட வந்து என்ன பண்ணணும்னு கேட்டா, பீகார்காரங்க நடைமுறையில என்ன பண்றாங்களோ அதை தான் பண்ணணும் அப்படிங்கிறாரு நடேசன். ரயில்வே ஸ்டேஷன் போறோன்னு உங்களுக்கு கால் பண்ணி சொன்னோம்ல, நீங்க தானே வரலன்னு பிகப் பண்ணனீங்க அப்படிங்கிறாரு பாண்டி. ஓஹோ அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்க, உங்களை என்ன வற்புறுத்தி கூட்டிட்டு போயிருக்கணும்னு சொல்றீங்களா? அட்லீஸ்ட் நாங்க அங்க போனதும் அங்க என்ன நடக்குது, ஏதாவது பிரச்சனையான்னு ஒரு தடவையாவது ஃபோன் பண்ணீங்களா? அண்ணனா ஃபோன் பண்ணி நிச்சயதார்த்தத்தை பத்தி சொன்னுச்சு, என்னமோ இவர்கிட்ட எதுவும் சொல்லாம எந்த டிஸ்கஷனும் பண்ணாம நாங்களே முடிவு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாண்டி அப்பாவை திட்டி முடிக்கிறாரு. டேய், இவரை விட்டுட்டு போனது நல்லதுன்னு நினைச்சுக்கடா, நான் இப்பவும் சொல்றேன், இவரை மட்டும் கூட்டிட்டு போயிருந்தோன்னு வையே, குண்டக்கா மண்டக்கா பேசி இப்படி ஒரு குடும்பத்துக்கு எங்க பொண்ணை கொடுக்கவே மாட்டோம்னு சொல்லி அவங்களே நம்மளை விரட்டுற அளவுக்கு பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறாரு சோழன். ஏம்மா, இந்த புண்ணாக்கு பேச்ச கேட்கறதுக்கு தான் என்னை இங்க உட்கார வச்சியா? நான் கிளம்புறேன்னு மறுபடியும் அவர் எந்திரிக்க, அங்கிள் உட்காருங்க அப்படின்னு பயங்கரமா மிரட்டுறாங்க நிலா. அவனை வாயை மூடிட்டு இருக்க சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே உட்கார்றாரு. டென்ஷன் ஆகிற நிலா, உங்க எல்லாருக்கும் சொல்லிட்டேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் வம்பெழுத்துட்டு இருக்காதீங்க, டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். சோழன், பாண்டி உங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிலா சொல்ல, பாண்டி உடனே சரின்னு தலையாட்டுறாரு. தேவையான விஷயங்களை மட்டும்தான் பேசணும், யாரையும் குறை சொல்ல வேண்டாம் அப்படின்னு நிலா சொல்ல, ஓகேங்க மேடம் நீங்க பேசுங்கன்றாரு சோழன். நிச்சயத்துக்கு முதல்ல டிக்கெட்ஸ் போடணும். போன முறையே லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த டென்ஷன்லாம் இப்ப இருக்கவே கூடாது, முன்னாடியே டிக்கெட் போட்டு கம்ஃபர்டபுளா போலாம் அப்படின்னு நிலா சொல்ல, சரின்னு சோழன் தலையாட்டுறாரு. அந்த வேலையை யார் எடுத்துக்குவா அப்படின்னு நிலா கேட்க, நிலா டிக்கெட் போடுற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சந்தோஷ சிரிப்போட ஸ்கூல் பையன் மாதிரி கையை தூக்குறாரு சோழன். எனக்கு ஸ்டேஷன்ல ஆள தெரியும் அப்படின்னு அவர் சொல்ல, உடனே பல்லவன், எந்த ஸ்டேஷன்லன்னு அப்படின்னு கலாய்க்க பார்க்க, அவரு அதை விட ரேடியோ ஸ்டேஷன் என்ன நக்கலான்றாரு. இல்ல போலீஸ் ஸ்டேஷன் வேற போறியே அதான் கேட்டேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, உடனே சோழனும், ஓஹோ சார் ஸ்டேஷன் வாசல்ல காலை வச்சதே இல்லையாக்கும், மறந்துட்ட அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, நிலா அவங்கள முறைச்சிட்டு இருக்க, அதை கூட கவனிக்காம 2 பேரும் வம்பிழுத்துட்டு இருக்காங்க. பாண்டி 2 பேரையும் பார்த்துட்டு, ஏய் தேவையடா உங்களுக்கு இதெல்லாம் அப்படிங்க, முதல்ல எல்லாரும் இங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு கத்துறாங்க நிலா. ஃபோக்கஸ் சரிங்கிறாரு சோழன். சரி, அப்ப ட்ரெயின் டிக்கெட் நீங்க பாத்துக்குவீங்க தானே அப்படின்னு நிலா கேட்க, ஒரு ஆன்னு ஒத்துக்கிறாரு. அடுத்து என்ன வேலை இருக்கு?
அப்படின்னு நிலா கேட்க, ஆமா நிலா, அவங்க தான் நிச்சயம் பண்றாங்க, அதனால நாம பெருசா இதுல ஈடுபட வேண்டியதில்லைன்னு தோணுது அப்படின்றாரு சோழன். ஏற்பாடெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க, ஆனா என்கேஜ்மெண்ட்டுக்கு சந்தாவுக்கு ரிங் எடுக்கணும், அதெல்லாம் நம்ம தானே பண்ணணும்னு நிலா சொல்றாங்க. யாரும் இல்லாத அத்வான காட்டுல நிக்கிற மாதிரி பார்த்துட்டு நிக்கிறாரு சேரன். அதுக்கு அண்ணன் தானே வரணுங்கிறாரு சோழன். அண்ணே நீ எப்பண்ணே ஃப்ரீன்னு சோழன் கேட்க, நீங்க சொல்லுங்கடா, எப்போன்னு சொல்லுங்க, அந்த நேரத்தில் நான் ஃப்ரீயாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு சேரன். அண்ணே மோதிரம் சாதாரணமாக வாங்காம ஒரு சின்ன வைரக்கல் வச்சு வாங்கலாமான்னு நிலா கேட்குறாங்க. பார்க்க நல்லா இருக்கும்னு நிலா சொல்ல, என்ன வைரக்கல்லா, ஏம்மா அதெல்லாம் எம்புட்டு ஆகும் தெரியுமா அப்படிங்கிறாரு நடேசன். என்ன அங்கிள், சின்னதா ஒரு வைரக்கல் வச்சு வாங்கினா ரொம்ப செலவெல்லாம் ஆகாதுன்றாங்க நிலா, தங்கம் வாங்குற விலைக்கே வாங்கிடலாம் அப்படின்னு நிலா சொல்ல, ஆன்னு பார்த்துட்டு நிக்கிறாரு சேரன். அப்படியா அப்படின்னு நடேசன் கேட்க, ஒரு 50,000க்குள்ளது தான் ஆகுன்றாங்க நிலா. மோதிரத்துக்கே அவ்வளோ ஆகுமாங்க அப்படின்றாரு பாண்டி. ஆமா பாண்டி, தங்கம் விலை எங்க இருக்கு, 50,000 ரூபாய் கண்டிப்பா ஆகுன்றாங்க நிலா. எல்லாரும் அப்படியே சோகமா பார்த்துட்டு இருக்க, தங்கம் மறுபடியும் 5,000 6,000 வரும்னு சொல்றாங்க, ஆனா அதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியலையேங்கிறாரு சோழன். அதுவா இப்ப முக்கியம்னு நிலா கேட்க, நாட்டு நடப்ப பேசக்கூடாதா அப்படின்னு சோழன் கையை விரிக்கிறாரு. அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லை சோழன் அப்படின்னு நிலா சொல்ல, சரி விட பேசல அப்படின்னு வாயில விரல் வச்சுக்கிறாரு. நிலா ஒரு நிமிஷம் இருப்பா, இதோ வந்துடுறேன் அப்படின்னு பக்கத்து ரூம்குள்ள போறாரு சேரன். அநேகமா அந்த ரூம் அமுத சுரபி மாதிரி பண சுரபியா இருக்கும் போல இருக்கு. எப்போ பணம் வேணும்னாலும் அங்க போய் எடுத்துட்டு வர்றாங்க. எங்க போகுதுன்னு பல்லவன் கேட்க, என்கிட்ட மட்டும் என்ன சொல்லிட்டா போச்சு, உன்ன மாதிரி தாண்டா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாண்டி பல்லவனுக்கு படக்குன்னு பதில் கொடுக்கறாரு. நிலா ஏதோ எழுத ஆரம்பிக்க, அண்ணன் இப்ப வந்து என்ன சொல்ல தெரியுமான்னு சோழன் பல்லவன் கிட்ட கேட்க, நிலாவை அங்க பாக்குறாங்க. நிச்சயத்துக்கு நிறைய செலவாகுது, அதனால இப்ப நிச்சயம் மட்டும் பண்ணிக்கலாம், கல்யாணத்தை அப்புறமா பண்ணிக்கலாம்னு சொல்ல போகுது பாரு அப்படின்னு அவரு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றாரு. அதெல்லாம் எப்படிடா சொல்லுங்கிறாரு பாண்டி. அண்ணே அண்ணே சொன்னாலும் சொல்லுனே அப்படின்னு பல்லவன் சொல்ல, நினைச்சுக்கிட்டே இருங்கடா, இந்த மாதிரி காவி வேஷம் போடுறவன் தான் சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு உங்களை எல்லாம் அம்போன்னு விட்டுட்டு போக போறான் அப்படின்னு நடேசன் சொல்ல, சோழன் டென்ஷனா பல்லவனை பாக்குறாரு. யாராச்சும் உங்களை கேட்டாங்களா அப்படின்னு பாண்டி சொல்ல, அப்படின்னு பாக்குறாரு அவரு. அண்ணன் வந்து என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியும்னு பல்லவன் சொல்ல, எல்லாரும் பல்லவனை பாக்குறாங்க. தங்கம் வைரத்துல எல்லாம் வேண்டாம்ப்பா, வெள்ளியில மோதிரம் வாங்கிக்கலாம், ஏன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுதுன்னு அண்ணன் சொல்ல போகுது பாருங்களேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, சொன்னாலும் சொல்லுங்கிறாரு பாண்டி. ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்து இதுக்கு 2 வெள்ளி மோதிரம் வாங்கலாமான்னு கேட்கும் அப்படின்னு பாண்டி சொல்ல, பாண்டி இன்னும் வெள்ளிலையும் அப்டேட் ஆகலன்னு தெரியுது, ஒரு மெல்லிசான வெள்ளி மோதிரம் வாங்கவே 3000 ரூபாய் ஆகும். பல்லவன் சிரிக்க, ஏண்டா அந்த 1000 ரூபாய் கூட எதுக்குடா, என்கிட்ட கொடுத்தா கவரிங்லயே சூப்பரா மோதிரம் வாங்கிட்டு வந்துருவேன்ல அப்படின்னு சோழன் பெருமையா கேட்க, சோழன் அப்படின்னு நிலா கூப்பிட, ஒன்றும் இல்லை சும்மா சும்மா ஃபன்னுங்கிறார் அவரு. தங்கத்துல இருந்து ஆரம்பிச்சு கவரிங்ல வந்து நிக்கிறீங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க, சேரன் ரூம்குள்ள இருந்து வர்றாரு. என்னப்பா என்னாச்சுன்னு அவரு நிலா கிட்ட வந்து நிக்க, அண்ணே அதை விடுனே, நீ உள்ளர போன திரும்ப வெளியே வந்து நிக்கிற அப்படின்னு சோழன் கேட்க, அதன்னு சேரன் ஏதோ சொல்ல வர்றாரு. அண்ணே அது என்னண்ணே, பையில என்னென்ன பாண்டி கேட்குறாரு. சேரன் ஒரு புன்னகையோட பையில இருந்து எடுத்து, நிலா இந்தாப்பா சீட்டு போட்டிருந்தேன், அந்த பணம் போன வாரம் தான் வந்துச்சு அப்படின்னு சேரன் சொல்ல, எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நீ சொன்ன மாதிரியே வைரத்திலேயே மோதிரம் வாங்கிடலாம்ப்பா, அதுவும் இல்லாம மற்ற செலவெல்லாம் வேற இருக்குல்ல, அதுக்கு இந்த பணம் பத்துமான்னு பாரு, கொஞ்சம் முன்ன பின்ன ஆனா கூட நான் பார்த்து ஏற்பாடு பண்ணிடுறேன்ப்பா இந்த அப்படின்னு சேரன் சொல்ல, எல்லாரும் வாயடிச்சு போய் ஆன்னு பாக்குறாங்க. ஆளுக்கு தங்கத்துல வேணாம், வெள்ளியில வேணாம், தகரத்துல வேணாம், கவரிங்கன்னு கலர் கலரா பேசிட்டு இருக்க சேரன் வைர மோதிரமே வாங்கிடலான்னு சொல்ல, எல்லாரோட முகமும் அப்படியே திகைப்புல போயிடுது. நிலாவே திகைப்போட அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. நடேசன் சத்தமே வராம வாய மூடிட்டு சிரிக்கிறாரு. அண்ணி அந்த பணத்தை காட்டுங்களேன் அப்படின்னு பல்லவன் கேட்க, நிலா அவரை பார்க்குறாங்க. இல்லை ஒரிஜினல் நோட்டா ஃபேக் நோட்டான்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் ஒரிஜினல் நோட்டு தான்டா, நான் எப்பவுமே சீட்டு போட்டு வைக்கிறது வழக்கம், நாமளே எதிர்பார்க்காத நேரத்தில் அது நமக்கு உதவும், இப்போ உதவுச்சு பாத்தியா அப்படிங்கிறாரு சேரன். நான் சொன்னேன்ல
அப்படியே நடக்குது பாத்தீங்களா அப்படின்னு நடேசன் மறக்காம கேட்டு வைக்கிறாரு. எல்லாரும் ஒருத்தர் ஏன்னு பாத்துக்க, என்ன சொன்னீங்கன்னு கேக்குறாரு சேரன். அது அப்படின்னு நடேசன் ஆரம்பிக்க, அது ஒண்ணும் இல்லைன்னு அவரு சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்காருன்னு சமாளிச்சு அதை மூடிடுறாங்க நிலா. கையோட நடேசனை ஒரு முறைக்க, ஓகேம்மா நான் வாயை மூடிக்கிட்டேம்மா அப்படின்னு அவர் அடுத்த பக்கம் திரும்பிக்கிறாரு. அண்ணே எப்படின்னு வைரத்துல மோதிரம்னு சொன்னதும் அதெல்லாம் வேணான்னு முரண்டு பிடிப்பேன்னு பார்த்தா உள்ளர போய் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து வைரத்திலேயே வாங்கிடலான்னு ஒரு சிரிப்பு சிரிச்ச பாத்தியா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க நிலாவும் சேரனை திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. எங்கேயோ போயிட்டேனேங்கிறாரு சோழன். ஏய் என்னடான்னு சேரன் கேட்க, அண்ணே உங்ககிட்ட இருந்து இந்த மாற்றத்தை சத்தியமா எதிர்பார்க்கலன்னு, நீ கூட இவ்வளவு யோசிப்பியாண்ணே அப்படின்னு பல்லவன் கேட்க, அதுதான் என்ன சோழன் பார்த்துட்டு இருக்காரு. என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்ற சேரன். ஏய் பாண்டி பாடுறா இவங்கள தம்பியை துணை கூப்பிடுறாரு. அண்ணே நானுமே அதே ஷாக்ல தானே இருக்கேன், நீ எங்க வெளியில வாங்கிக்கலான்னு சொல்லிடுவியோன்னு நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம், நீ வேற மாதிரி யோசிக்கிறீங்கிறாரு பாண்டி. சேரன் சுத்தி சுத்தி தம்பிங்களை பார்க்க, கிரேட் அண்ணேங்கிறாரு பாண்டி. டேய் நீங்க வேற சும்மா இருங்கடா அப்படின்னு அவர் சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. சரி போதும், எதுக்கு அண்ணனை எல்லாரும் சேர்ந்து இப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க, அப்படி கேளுப்பான்றாரு சேரன். அவ ஆஃபீஸ் போகட்டோன்னு அப்புறம் வச்சுக்கிறேன் உன்னைய அப்படின்னு சோழன் ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்ல, சோழன் அப்படிங்கிறாங்க நிலா. இதோ ஆரம்பிச்சிட்டாலே அப்படிங்கிறவரு, நான் பேசல அப்படின்னு வாயை முடிக்கிறாரு. சேரன் ரொம்பவே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. வானதி ஒர்க் ஷாப்ல ஒரு செவரு ஓரமா நின்றுட்டு இருக்க, பாண்டி வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க ஒரு மாதிரியா முகத்தை வச்சுட்டு நிக்க, என்னாச்சுடி என்ன யோசிச்சுட்டே இருக்கன்னு பாண்டி கேக்குறாரு. முடியல பாண்டி, நான் பாட்டுக்கு ஜாலியா காலேஜ் போய்கிட்டு இருந்தேன், இப்போ அந்த கடையை எடுத்ததுல இருந்து நிக்க கூட நேரம் இல்ல, வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கேன், இதுக்கு பேசாம சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருக்கலான்னு தோணுது அப்படின்னு காலம் கடந்த ஞானோதயத்தோட சொல்றாங்க வானதி. எதுக்கடி அடிக்கடி இத சொல்ற, சூப்பரா பிசினஸ் பண்ற வானதி, நான் தான் தினம் பாக்குறேன்னு என்ன பாராட்டுறாரு பாண்டி. செல்வத்தை நல்லா ஹேண்டில் பண்ற, வர்ற கஸ்டமர் கிட்ட நல்லா பேசுற, உனக்குள்ள ஒரு பிசினஸ் உமன் இருக்கா வானதி, நீ கவலையே படாத, சீக்கிரமா நீ பெரிய ஆளா வருவன்றாரு பாண்டி. நீ தான் பாண்டி அப்படி சொல்ற, இந்த மாச கடை வாடகை, ஜுவல்லுக்கு இன்ட்ரெஸ்ட், செல்வத்துக்கு சம்பளம், இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கையில என்ன இருக்குதுன்னு பார்த்தா அப்படின்னு வானதி நிறுத்த, பார்த்தா அப்படிங்கிறாரு பாண்டி. எதுவுமே இல்லை, 0 லாபம் அப்படின்னு வானதி ரொம்ப சலிப்பா சொல்ல, முதல் மாசத்திலேயே லாபம்லாம் வராது வானதி, எது லாபம்னு நான் தான் உனக்கு சொல்லி இருக்கேன்ல, முதல் மாசம் நீ கையில இருந்து காசு போடாம பிஸ்னஸ் ரன் பண்ணதே பெரிய விஷயம்தான் அப்படின்னு பாண்டி சொல்ல, அப்படியா சொல்ற அப்படின்னு பாலைவனத்துல ஒரு சொட்டு தண்ணியை பார்த்த மாதிரி கேட்குறாங்க வானதி. ஆமா, கடையை நல்லா நடத்துற, இவ்வளவு பொறுப்பாலாம் இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை, கலக்கிட்ட அப்படின்னு பாண்டி மனசார பாராட்ட, தேங்க்ஸ் பாண்டின்றாங்க வானதி. ஆமா, காசு பெருசா நிக்கலன்னு சொல்ற, கை செலவுக்கு காசு இருக்கான்னு கேக்குறாரு பாண்டி. நான் தரட்டுமான்னு அவர் கேட்க, அதெல்லாம் வேணாம் பாண்டி, நான் என் கை செலவுக்கு ரொட்டேஷன்ல இருந்து பணத்தை எடுத்துக்குவேன், வேணும்னா நானே கேட்குறேன் அப்படின்னு வானதி சொல்ல, அவரும் வேலையை பார்த்துக்கிட்டே சரிங்கிறாரு. வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க பாண்டின்னு வானதி கேட்க, அவரு நிமிந்து பாக்குறாரு. கடைக்கு கூட வந்துடுறேன், ஆனா உன் வீட்டுக்கு வர்றதுக்கு தான் நேரமே இருக்கிறது இல்ல, எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு வானதி கேக்குறாங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு பாண்டி சொல்றாரு. நிச்சயம் ஃபிக்ஸ் ஆனதுலேருந்து சேரன் சந்தா கிட்ட பேசிட்டு இருக்காரா அப்படின்னு வானதி கேட்க, ஆமாம்மா, முன்னாடிக்கு இப்போ அதிகமாகவே ஃபோன் யூஸ் பண்ணுது அப்படின்னு பாண்டி சின்ன சிரிப்போடு சொல்ல, ஓ அப்படின்னு வானதி ஒரு சேரில் உட்காரு. பாண்டியும் ஸ்பேனரை கீழே வச்சுட்டு வந்து அவங்க பக்கத்துல ஒரு சேர்ல உட்கார்றாரு. வானதி, நீயும் நிச்சயத்துக்கு வர்றியான்னு பாண்டி கேக்குறாரு. நிச்சயம் பீகார்ல தானே பாண்டி நடக்குது அப்படின்னு வானதி கேட்க, ஆமா பீகார்ல தான்றாரு அவரு. ஏற்கனவே டிக்கெட்லாம் போட்டிருப்பீங்களே, திடீர்னு நான் எப்படி வர முடியும்னு வானதி கேக்குறாங்க. ஏய், டிக்கெட் போடும்போதே உனக்கும் சேர்த்து தான் போட்டேன், அதான் உங்ககிட்ட கேட்குறேன்றாரு பாண்டி. டிக்கெட் பொறுப்பை சோழன் எடுத்துக்கிட்டாரு. இப்போ பாண்டி டிக்கெட் போட்டேங்கிறாரு. என்னாச்சு, டைலாக் மாறிடுச்சா? நிஜமாவானுக்கு ஆச்சரியப்படுறாங்க வானதி. ஆமான்னு அவர் தலையாட்ட, நானே வர்றேன்னு சொன்னா கூட நீ வர வேண்டான்னு சொல்லுவ,
இப்போ என்ன, எனக்கும் சேர்த்து டிக்கெட்லாம் போட்டிருக்கேன்றாங்க வானதி. பாண்டி சின்ன சிரிப்போடு உட்கார்ந்துருக்க. நம்பவே முடியலையே பாண்டி அப்படிங்கிற வானதி திடீர்னு குறுக்கில் திரும்புறாங்க. ஓ, நான் பிஸ்னஸ் உமன் ஆனதுக்கு அப்புறம்தான் என்னோட அருமையை உனக்கு புரியுதான்னு கேட்குறாங்க. ஏய் லூஸு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம், எல்லாரும் போகிறோம், நீ இல்லாமல் எப்படின்னு பாண்டி கேட்குறாரு. வானதி சிரிப்போட பார்க்க, அதை தான் உனக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டுட்டேன்றார் அவரு. 2 நாள் ட்ரெயின் டிராவல், ஜாலியா பேசிக்கிட்டே போலாம், வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல வானதியோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்குது. வந்தா நல்லா தான் இருக்கும், ஆனா வீட்டுல விடுவாங்களான்னு தெரியலையேன்றாங்க வானதி. ஆமா, நீ அப்படியே எல்லாத்தையும் வீட்டுல கேட்டு பண்ற மாதிரி தான் அப்படிங்கிறாரு பாண்டி. என்ன பாண்டி, வீட்டில் கேட்டாலும் திட்டுற, கேட்கலனாலும் திட்டுறேன்னு குழப்பமா கேட்குறாங்க வானதி. கேட்டுட்டே வா, எனக்கு தெரிஞ்சு விட்டுடுவாங்க, ஒருவேளை விடலைன்னா சொல்லு, நான் வந்து உங்கள் வீட்டில் பேசுகிறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல. அப்படி சொல்கிறியா அப்படின்னு வானதி கேட்க, அவரு ஆமாங்கிறாரு. அப்போ ஓகேன்னு சந்தோஷமா பார்க்குறாங்க வானதி. இந்த வானதி வர்றதுல நீ எவ்வளவு எக்ஸைட் ஆகுற பாத்தியா, அதை பார்க்க தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றாங்க வானதி. முன்னாடி இல்ல நீ இப்படி இல்லை பாண்டி, உனக்கே தெரியாம நீ நிறைய மாறி இருக்க அப்படின்னு வானதி சொல்ல. இப்போ நீ என்ன வர்றேன்னு சொல்றியா வரலன்னு சொல்றியா அப்படின்னு பாண்டி கேட்க, என் வீட்டில் அலோவ் பண்ணாலும் அலோவ் பண்ணாட்டியும் நான் கண்டிப்பா வரேன்றாங்க வானதி. இப்பதான் வானதி மாதிரி பேசுறேன்னு அவர் சொல்ல, என்னைக்கு போகணும்னு மட்டும் சொல்லு, நான் பேக்கை தூக்கிக்கிட்டு வந்துடுறேன்றாங்க வானதி. அவரும் சரின்னு சிரிக்க, வானதியும் சந்தோஷமா சிரிக்கிறவங்க திடீர்னு ஐயையோ டைம் ஆச்சு பாண்டி, நான் போய் கடையை பார்க்கணும், கிளம்புறேன் சரியா அப்படின்னு வானதி பரபரப்பா எழுந்து போக, பாண்டி எழுந்து வந்து வானதின்னு கூப்பிடுறாரு. நாளையிட்டு போன வானதி ஆன திரும்புறாங்க. வீட்டுல சொல்லாமல்லாம் வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லிடுன்றாரு. அவங்க ஏதாவது சொன்னா கூட சண்டைக்கெல்லாம் நிக்காத, ஏதாவது நான் எங்கிட்ட சொல்லு, நான் வந்து பேசிக்கிறேன்றாரு பாண்டி. சரி பாண்டி, நான் பாத்துக்கிறேன், நாம நிச்சயத்துக்கு ஜோடியா போறோம், கலக்குறோம், வரேன், பை பை அப்படிங்கிற வானதி வண்டியில வந்து சவைய போட்டுக்கிட்டே திரும்பி பாண்டிய பார்த்து பாய் பாய்ங்கிறாங்க. பைடி, ஏய் பார்த்து போன்றாரு அவரு. வானதி வண்டி எடுத்துட்டு கிளம்ப பாண்டி ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. ரூம்ல நிலா கொஞ்சம் துணிகளை பெட்டு மேல மடிச்சு வச்சுட்டு, சோழன் இந்தாங்க இதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வாங்களேன்றாங்க. அவரு அதை வாங்கிட்டு பீரோவுக்கு போறாரு. அவரை கொண்டு போய் கதவை திறந்து உள்ளர வைக்க, சோழன் அப்படின்னு நிலா கொஞ்சம் வேகமா கூப்பிட, ஆன்னு படக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. அப்படியே மொத்தமாக ஒரே இடத்துல வச்சிடக்கூடாது, தனித்தனியாக வைங்கன்றாங்க நிலா. எதை எங்கே வைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு பீரோவை திறக்கிறவரு, நிலா இந்த ஷால் எல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு கேட்குறாரு. ஷால் எல்லாம் அந்த கீழே இருக்கிற ரேக்கில் வைங்கன்றாங்க நிலா. அவரும் அது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டே நிலான்னு கூப்பிட ஆன்னு திரும்புகிறாங்க. இந்த ஷால் எல்லாம் எதுக்கு தனித்தனியாக வைக்கிற, செட்டு செட்டாக வச்சுக்கிட்டேன்னா எடுக்க ஈஸியாக இருக்கும்லன்றாரு. நான் எல்லாத்தையுமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் பண்ணுவேன், 2-3 ட்ரெஸ்ஸுக்கு ஒரே ஷால் தான் போடுவேன்றாங்க நிலா. இப்படி தனித்தனியாக வச்சாதான் மேட்ச் பண்ணி போட சரியா இருக்குன்றாங்க. அப்படின்னு பார்க்குறவரு, இதில் இவ்வளோ விஷயம் இருக்குல்லன்றாரு. ஆமான்றாங்க நிலாவும். வச்சுட்டு நிலா பக்கத்துல வந்து உட்கார்ற சோழன் தன்னை போல சிரிச்சிட்டு இருக்காரு. என்ன சிரிப்புன்னு நிலா கேக்குறாங்க. இல்ல அண்ணே நேத்து மோதிரம் வாங்குறதுக்கு பணம் கொண்டு வந்து கொடுத்துச்சு பாத்தியா அப்படின்னு சோழன் சொல்ல, ஆமா சோழன், நான் எதிர்பார்க்கவே இல்லை, மறுபடியும் பட்ஜெட் போட்டு எல்லாரும் காசை ஷேர் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன், பார்த்தா அண்ணனே காசு கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்படின்றாங்க நிலாவும் ஆச்சரியமா. நான் என்னதான் பெரிய காதல் மன்னன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அண்ணே என்னையும் மிஞ்சிடும் போல என்றாரு சோழன். மாஸ் பண்ணிடுச்சுங்கிறாரு அவரு. நிலாவும் சிரிச்சுக்கிட்டே அடுத்த துணி எடுக்க, சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன்றாரு சோழன். எனக்கு என்ன வேணும், எனக்கெல்லாம் எதுவும் வேணான்றாங்க நிலா. நிலா, அண்ணனே இந்த அளவுக்கு பண்ணும்போது நான் பண்ண வேண்டாமான்னு கேட்குறாரு சோழன். என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நிலா கேட்க, உனக்கு ஏதாவது வாங்கி தந்தே ஆகணும் நிலா, என்ன வேணும்னாலும் கேளு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அவங்க வேலையை பார்க்குறாங்க. அண்ணனே பண்ணும்போது நான் பண்ண வேண்டாமா அப்படின்னு சோழன் சொல்ல, கடுப்பாகிற நிலா, அது என்ன அண்ணனே அண்ணனேன்னு சொல்கிறீங்க, அண்ணே தனக்காக யோசிக்க கூடாதா என்ன அப்படின்னு நிலா கேட்க, ஐயையோ இதுக்கு மேலே அப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவரு, ஏன் ஏன் பண்ணக்கூடாது, அண்ணனே யோசிக்கலாமே பண்ணலாமே, ஆனா அண்ணே இப்படி யோசிக்கிற ஆள் இல்லையேங்கிறாரு சோழன். இதெல்லாம் அண்ணனுக்கே தோணி இருக்குன்னா அப்புறம் நான் யாரு,
காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உன்னை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு மட்டும்தான் யோசிப்பேன். அப்போ நான் உனக்காக எதையும் பண்ண வேண்டாமான்னு சோழன் கேட்குறாரு. சோழன், நிச்சயம் வேலை ஏகப்பட்டது இருக்கு, அதை பார்க்கலாமா? இந்த வெட்டி கதையெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு நிலா பொசுக்குன்னு சொல்லிட. என்ன வெட்டி கதையா அப்படின்னு நொந்து நூடுல்ஸ் ஆகி பார்க்குற சோழன், சரி விடு, நானே ஏதாவது பண்ணுறேன், சர்ப்ரைஸாக தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு சோழன். சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு அதிக செலவெல்லாம் வைக்காதீங்க அப்படின்றாங்க நிலா. அதெல்லாம் என்னோட விஷயம், நான் பார்த்துக்கிறேன்றாரு அவரு. சோழன் அப்படின்னு அவங்க ஆரம்பிக்க, சரிம்மா உங்ககிட்ட சொல்லிட்டே பண்ணுறேம்மா, போதுமா அப்படின்னு சோழன் கேட்க, சரி சரி தொலைஞ்சு போன்ற மாதிரி தலையாட்டுறாங்க நிலா. என்ன கொடுமைடா இதுன்னு அவரு திட்டிக்கிறாரு. ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன், நிச்சயத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுறோமே, ஓ அப்பா அம்மாவை கூப்பிட வேண்டாமான்னு நிலா கிட்ட கேட்குறாரு சோழன். அதுதான் உங்களுக்கு தோணுதா அப்படின்னு நிலா கேட்க, இல்லை கேட்கணும்னு நினைப்பேன், அப்புறம் வேற வேலையில் அப்படியே மறந்துடுவேன், இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஒரு 2 மணி நேரம் ஒரு அழுத்தினா திருவண்ணாமலைக்கு போயிடலாம், விஷயத்த சொல்லிட்டு உடனே கிளம்பிடலாங்கிறாரு சோழன். அதெல்லாம் வேண்டாம் சோழன், அண்ணனே இதை பற்றி என்கிட்ட கேட்டாரு, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன், கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கலாமேன்றாங்க நிலா. எப்படி நிலா கூப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னு சோழன் கேட்க, பீகார் எவ்வளவு தூரம், அவங்களால வர முடியாது அப்படின்னு நிலா சொல்ல, அதுக்கு அவங்கள கூப்பிடாம நாமளே எப்படி டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சோழன் கேட்குறாரு. நாம கூப்பிட்டு ஒருவேளை அவங்க வந்துட்டாங்கன்னா அப்படின்னு சோழன் கேட்குறாரு. அதெல்லாம் வரமாட்டாங்க சோழன், இப்போதைக்கு நாம சிம்பிளா தானே பிளான் பண்றோம், கல்யாணத்துக்கு அப்பா அம்மா அண்ணே அண்ணி எல்லாரையும் கூப்பிடலாம் அப்படின்னு நிலா சொல்ல, சோழன் விட்டு கொடுக்கறதா இல்ல, அவங்க வர்றாங்க இல்லை, ஆனால் நாம் போய் கூப்பிட்டுலாம் நிலா அப்படிங்கிறாரு அவரு. அதுக்கு இல்லை சோழன், அவங்க ஏதோ முக்கியமான கல்யாணம்னு சேலம் வரைக்கும் போயிருக்காங்க, நாம் நிச்சயம் வச்சிருக்க அன்னைக்கு தான் அங்கே ஒரு கல்யாணம், இப்போ கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டாங்க, அதனால தான் நான் அவங்கள கூப்பிடுறதுக்கு ஆர்வமே காட்டலைன்றாங்க நிலா. சரி வர வேண்டாம், ஃபோனில் ஒரு தகவலாவது சொல்லலாம்ல, வர்றாங்க வரல அது அவங்க இஷ்டம், ஆனால் நம்ம கூப்பிடவே இல்லைன்னு ஒரு பேர் வேண்டாமே அப்படின்னு சோழன் அவரோட கருத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. சரி கூப்பிடுறேன் அப்படிங்கிற நிலா கையில் இருக்க ட்ரெஸ்ஸை மடிச்சிட்டு இருக்காரு. என்ன நீ பாட்டுக்கு கூப்பிடலான்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்ருக்க, ஃபோனில் தானே கூப்பிட போகிறோம், இப்போவே கால் பண்ணிவிடு பேசிடலாங்கிறாரு சோழன். இப்போவே வா அப்படின்னு நிலா கேட்க, சரி ஃபோனை எடுத்து நம்பர் போட்டு விடு அப்படின்னு சோழன் சொல்ல, அவங்களும் நம்பரை போட்டு இந்தாங்கன்னு நீட்டுறாங்க. சோழன் அதை ஸ்டைலாக தூக்கி போட்டு பிடிச்சி மொபைலை காதில் வைக்கிறாரு. இங்கே மனோகர் கையில் மொபைலை வச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. அவர் மொபைல் ரிங்காக டிஸ்பிளேயை பார்த்துட்டு, அட நிலா அப்படின்னு சிரிப்போட கால் அட்டன் பண்ணி காதில் வச்சு, நிலா எப்படிடா இருக்கன்னு ரொம்ப பாசமாக கேட்குறாரு. மாமா நான் சோழன் பேசுகிறேன்றாரு சோழன். ஓ மாப்பிள்ளையா, எப்படி இருக்கீங்க மாப்பிள்ளைன்னு அவர் கேட்குறாரு. நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சோழன் கேட்குறாரு. நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மனோகர் கேட்க, எல்லாம் ஒரு நல்ல விஷயமா தான் மாமா அப்படின்னு அவர் சொல்ல, சொல்லுங்க மாப்பிள்ளன்றாரு மனோகர். எங்கள் அண்ணன் சேரன் இருக்கார்ல, அவருக்கு 3 நாளையில் நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சோழன் சொல்ல, ஓ சூப்பர் மாப்பிள்ளன்னு சந்தோஷப்படுறாரு மனோகர். பொண்ணு யாரு, எந்த ஊர்னு அவர் பரபரப்பாக கேட்க, பொண்ணு பீகார் மாமா, பேரு சந்தா, அண்ணனும் அவங்களும் லவ் பண்ணாங்க, இப்பதான் அவங்க வீட்டில் ஓகே சொல்லி நிச்சயம் வரைக்கும் வந்திருக்குன்றாரு சோழன். உடனே மனோகர் கடகடன்னு சிரிச்சுட்டு, யாரு சேரன் தம்பி லவ் பண்ணாரா அப்படின்னு கிண்டலோட சிரிக்கிறாரு. ஆமாம் மாமான்றாரு சோழன். மறுபடியும் கலகலன்னு சிரிக்கிற மனோகர், அது சரி, ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு சம்பந்தம் பண்ணுறீங்க, ஆமாம் எப்போ நிச்சயதார்த்தம்னு சொன்னீங்க அப்படின்னு மனோகர் கேட்குறாரு. அது நாளைக்கு மறுநாள் மாமா அப்படிங்கிறாரு சோழன். நாளை மறுநாளா அப்படின்னு மனோகர் கேட்குற மாதிரி நாமளும் கேட்டுதான் ஆகணும், ஏன்னா டிராவல் டைமே 36 hour. என்னப்பா லாஜிக்கே இல்லாம பேசுறீங்கன்னு தான் கேட்க தோணுது, என்ன இவ்வளவு சீக்கிரம் வச்சிருக்கீங்கன்னு மனோகர் கேட்குறாரு. இல்ல பொண்ணு வீட்டில் உடனே நிச்சயம் பண்ணணும்னு சொன்னாங்க மாமா, அதான் உடனே வச்சிட்டோம், நிச்சயம் பீகார்ல, பொண்ணு வீட்டில் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டாங்க, நீங்க அவசியம் வரணுங்கிறாரு சோழன். கொஞ்சம் தயங்குற மனோகர், நீங்கள் சொன்ன அன்னைக்கு ஒரு கல்யாணம் இருக்கு, அதுக்காக தான் நாங்கள் இன்னைக்கே சேலம் வந்தோம் அப்படின்னு மனோகர் சொல்ல, சோழன் நிலாவை பார்க்குறாரு.
அதனால வர்றது கொஞ்சம் கஷ்டம் மாப்பிள்ளைங்கிறாரு அவரு. அதுவும் பீகார்ல வச்சிருக்குன்னு சொல்றீங்க, வர முடியுமான்னு சந்தேகமா இருக்குன்றாரு அவரு. சேரன் அமைதியா இருக்க நிலா அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ள, என்னோட வாழ்த்துக்களை சேரனுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு மனோகர் சொல்ல, சரி மாமா, இதோ நான் நிலா கிட்ட கொடுக்குறேன்றாரு சோழன். கொடுங்கன்றாரு அவரு. நிலாவோட கைக்கு ஃபோன் வர, சொல்லுங்கப்பான்றாங்க நிலா. நிலா எப்படிடா இருக்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. எனக்கு என்னம்மா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஏம்மா 3 நாளையில் விசேஷத்தை வச்சுக்கிட்டு இப்போதான் கூப்பிடுவீங்களா அப்படின்னு மனோகர் கேட்க, இதுக்கு தான் நான் எதுவும் சொல்ல வேணான்னு சொன்னேன், கேட்டிங்களா? இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் யார் பதில் சொல்றது அப்படிங்கிற மாதிரி நிலா சோழனை ஒரு பார்வை பார்க்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.